Hi friends, இன்னைக்கு வந்து intervening vowels and positionல exercise 12 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளை ஸ்ட்ரோக் போட சொன்னாங்க. ஸோ அதை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தே அங்கே என்ன கொடுத்துருக்காங்க எழுதலாம். தே should ask the head of the academy to change the date. Full stop. Next, who took the bad luck of the gate of the bad duck? Question mark. Next, up to the date of the party she looked both rich and happy. Full stop. The head of the BNK bank may leave on Monday. Full stop. They ought to change the date on the check to the 4th of the month. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நம்ம இன்டர்வினிங் வவல்ஸ் அண்ட் கொஷின்ஸ் டாபிக் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இந்த சாப்டரை. இதில் இருக்கிற கொஷின் ஆன்சர் மட்டும் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்டர்வினிங் வவல்ஸ் அண்ட் கொஷினில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். இன்டர்வினிங் வவல்ஸ் கேட்பாங்க, அது பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் பிளேஸ் வவல் சைன்ஸ் when occurring between two strokes are written after the first stroke. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பிளேஸ் vowel signs are written before the second stroke at the end because the vowel sign is more conveniently written in the place. ஓகேங்களா, இது கேட்பாங்க, இந்த கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், கிராம் லாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். frequently occurring words are represented in shorthand by a single sign. Frequently occurring words are represented in shorthand by a single sign as இது என்ன symbol? P. ஓகேவா? for B.
These words are called grammlocks, or letter words and their shortened characters that represented them are called logograms. கிராம்லாக்ஸும் கேட்பாங்க, லோகோகிராம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இல்லை 2 கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பங்க்சுவேஷன் கேட்பாங்க. த பீரியட் ஆர் full stop is represented by a small cross. The dash அது கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு the note of interrogations and the notes of a explanations and respectively. ஓகேங்களா, இது வந்து எப்படி இந்த பங்க்சுவேஷன் கேட்டு இந்த சிம்பிள் வந்து ஃபுல் ஸ்டாப்க்கு வந்து என்ன சிம்பிள், இந்த டேஷ்க்கு என்ன சிம்பிள், நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு என்ன சிம்பிள், அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எழுத வேணும். ஓகேங்களா, இது கேட்டாங்கன்னா பங்க்சுவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர் அதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த கிராம்லாக்ஸை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த கொஷினை வந்து நல்லபடியாக மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.